ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அடாப்ஷன். நான் இந்த எம்சிஎம்ல ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பேன். அது யாரெல்லாம் கவனிச்சுங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க பண்றாங்க அப்படின்னா அதை பார்த்து பண்றதுக்கு நிறைய பேர் ரெடியா இருப்பாங்க. அது சின்ன நாடா இருக்கட்டும் பெரிய நாடா இருக்கட்டும் அது கணக்கே இல்லை அப்படின்ட்டு. ஸோ ரீசன்ட் டைம்ஸா நான் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன் அப்படின்னா ஒரு குட்டி நாடு ஒரு விஷயம் பண்றாங்க, அதை பார்த்து பெரிய நாடு பண்றாங்க. சோ அங்க வந்து நீ என்ன பண்றது நான் அதை பார்த்து பண்ணணும்ன்ற எஃபெக்ட் இல்லவே இல்லை. சோ எல்லாருமே மாறிக்கணும், என்ன ட்ரெண்ட்ல இருக்கோ அதை கத்துக்கிட்டு மாறணும்ன்றதுல கிளியரா இருக்காங்க. சோ இப்ப என்ன அப்படின்னா பெருன்றது ஒரு ஈஸ்டர்ன் அமெரிக்கா ரீஜன்ல இருக்கிற ஒரு கண்ட்ரி. சோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம இந்தியால இருக்க யூபிஐ சிஸ்டம் பார்த்து சூப்பரா இருக்கு, இத வந்து நாங்க எங்க கண்ட்ரிக்கு வந்து வேணும் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக நம்ம கூட ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணிருக்காங்க. சோ யூபிஐ சிஸ்டம் வந்து எந்த அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்குன்றது நமக்கு தெரியும். சோ நம்ம சொல்றதுதான், யாருமே இப்போ ஒரு 5 ரூபாய்னாலும் 10 ரூபாய்னாலும் காசு கொடுத்து, அதாவது கேஷா கொடுத்து பே பண்றோமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஜிபே இருக்கா, போன்பே இருக்கா, அப்படித்தான் நம்ம வந்து கேட்க பழகிட்டோம். அது அப்படி மாறிடுச்சு. சோ அதை பார்த்து இவங்களும் அவங்க கண்ட்ரில இது வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டாங்க. சோ ரீசெண்டா இவங்க 2 அபிஷியல்ஸுமே வந்து மீட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கான பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டும் அவங்க போட்டுட்டாங்க. சோ இதுக்கப்புறம் அந்த கண்ட்ரில வந்து யூபிஐ பேமெண்ட்ஸை பூஸ்ட் பண்றதுக்கான விஷயங்கள்ல இந்தியா சொல்லி தர போறாங்க. இது பண்றதுக்கு முன்னாடி அவங்க ஒரு அனலிஸ் பண்ணிருப்பாங்கல்ல, எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவா இருக்கு அப்படின்றத அவங்க அப்படியே வியந்து போயிட்டாங்க பார்த்து. சோ இது வந்து இவ்வளோ ஒரு ரெவல்யூஷனை உண்டாக்கி இருக்கா, நம்ம ரொம்ப லேட்டா இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. யார பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நம்மள மாதிரி நிறைய பேர் பண்ணிருக்காங்க. ஸ்ரீலங்கா, மொரீஷியஸ், சிங்கப்பூர், அந்த மாதிரி பிரான்ஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து யூபிஐ பேமெண்ட் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க ரொம்ப கான்பிடென்டா இதை மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இது பண்றது மூலியமா அவங்க எக்கனாமின்றது ஒரு பக்கம் இருக்கும், டெக்னாலஜில அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்கல்ல. சோ அதுவே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இது எல்லாமே வந்து என்ன காமிக்குது நம்மளுக்கு அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன். கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிறத பார்த்து அதுக்காக நம்ம மாறிட்டோம் அப்படின்னா நம்ம பேரும் அந்த புக்ல இடம் பிடிச்சிடும் அப்படின்றதுதான் ரீசன். சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு பேமெண்ட் எப்படி நம்ம வந்து ரெவல்யூஷனா போயிட்டு இருக்கோ அதே மாதிரி பேங்க்ஸுமே வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸை விட்டுட்டு இப்போ என்ன இருக்கு அப்படின்றத மாக்குறதும் வந்து அவங்க பாத்துட்டு இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பிரேசில். அதாவது அங்க இருக்கிற ஒரு பெரிய பேங்க் கிரிப்டோ ட்ரேடிங்க்கு ஓப்பனா கொடுத்திருக்காங்க. சோ அதாவது ஒரு சென்ட்ரலைஸ்டான பேங்க் கிரிப்டோ ட்ரேடிங் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய பேக் ஒர்க் வந்து எவ்வளவு நாளா அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்மளால கெஸ் பண்ண முடியுது. சோ அங்க இருக்கிற ரொம்ப பெரிய பேங்க் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் நிறைய வந்துச்சான். அவங்க அதாவது கிளைண்ட் கிட்ட இருந்து ரெக்வஸ்டும் வந்துச்சான். நீங்க எங்களுக்கு பண்ற அந்த சர்வீசஸ் எல்லாமே ஓகே தான், பட் எங்களுக்கு கிரிப்டோவும் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப எஃபிஷியன்டா இருக்கும்னு சொல்லிட்டு. சோ ஸ்டார்டிங்கா அவங்க டெஸ்டிங் ஃபேஸா ஒரு ஒரு ப்ரீமியம் ஒரு செலக்டிவ் கிளைண்ட்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. சோ அது சக்சஸ்ஃபுல்லா போயிட்டதுக்கு அப்புறம் இப்போ எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே வந்து அவங்க கிரிப்டோ ட்ரேடிங் கொடுக்க போறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா கொடுத்த சில மணி நேரத்திலேயே 3.5 மில்லியன் டவுன்லோட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்துருச்சான் இந்த ஆப் மூலியமா. சோ அவங்களுக்கு வந்து அப்ப இவ்வளவு நாளா மக்கள் வந்து இத பண்ணிட்டுதான் இருக்காங்க, இன்னும் எப்படி புதுசா பண்ணலான்றத வெயிட் பண்ணிருக்காங்க, கொடுத்த உடனே அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்றது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. சோ அந்த ஆப்ப இன்னும் அடுத்த கட்டமா அவங்க மூவ் பண்றதுக்கான விஷயங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அங்க இருக்க லோக்கலான இந்த ப்ரொவைட் பண்றவங்க இருக்காங்கல்ல அவங்க கூட போட்டி போட்டு இன்னும் பெட்டரா பெஸ்டா எப்படி கொடுக்கலாம் அப்படின்றது பாத்துட்டு இருக்காங்க. சோ எல்லா கண்ட்ரியுமே ஒரு சென்ட்ரல் பேங்க் வந்து பீப்புள் கிட்ட என்ன தேவைன்றத பாக்குறாங்க, அதுக்கு என்ன கொடுக்கணும்ன்றதையுமே அவங்க முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதோட எக்ஸாம்பிள் தான் இந்த நியூஸ். சோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமி. அதாவது ஒரு விஷயத்த உருவாக்கணும் அப்படின்ற முடிவு பண்றது யாரா இருப்பாங்க, ஒரு கண்ட்ரில ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிற ஒருத்தங்க முடிவு பண்ணுவாங்க. சோ இப்ப என்ன அவங்க பார்த்திருக்காங்க, அதாவது ஜார்ஜியான்றது யூரோப்ல இருக்க ஒரு குட்டி கண்ட்ரி. சோ அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு கிரிப்டோ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற ஒரு பெரிய கம்பெனி கூட ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணிருக்காங்க. நீங்க எங்க கண்ட்ரிக்கு வாங்க, எங்க கண்ட்ரிய ப்ரொமோட் பண்ணுங்க, டிஜிட்டலைஸ்டா ஆக்குங்க, அதுக்காக எல்லா உதவியுமே நாங்க பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. சோ இது அவங்க பண்றதுக்கான ரீசன் என்னவா இருக்கும், சுத்தி என்ன நடக்குதுன்றத அவங்க ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணிட்டாங்க. அத பத்தின ஒரு 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 திசிஸ வந்து அவங்களுடைய அபிஷியல்ஸ் வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க. பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் இதுக்கான கரெக்டான பர்சன் அவங்கள செலக்ட் பண்ணிட்டாங்க. சோ 3 ஸ்டெப்மே முடிஞ்சிருச்சு. அடுத்து எக்ஸ்ப்ளோர் தான்.
சோ இவங்களை வச்சு இதை எப்படி கொண்டு போய் சேர்க்க போறோம் அப்படின்றதுதான் இந்த விஷயமா பாக்குறாங்க. சோ அதுக்காக ஜார்ஜியாவுடைய சென்ட்ரல் பேங்க் இந்த இவங்க கூட ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணி இப்போ அவங்க டிஜிட்டல் உடைய கரன்சி இருக்குல்ல அதை ப்ரொமோட் பண்ற விஷயமும் இருக்கு. அப்புறமா இன்னும் இந்த பேமெண்ட் ஆப்ஷன் ஆகட்டும் இல்ல அவங்க ஒரு செக்டார்ஸ் பிரிக்கிறாங்கல்ல அதை வந்து இன்னும் அட்வான்ஸ்மெண்ட் பண்ணி எப்படி பிரிக்கலாம் அப்படின்றத பாக்கிறதுக்கும் ரெடியா இருக்காங்க. சோ ஓவராலா ஒரு கண்ட்ரிய மொத்தமா டிஜிட்டலா மாத்துறதுக்கான ஒரு கான்செப்ட ஃபுல் அண்ட் ஃபுல்லா டிசைன் பண்ணியாச்சு. அதை ஒர்க் அவுட் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இது எதுக்காக அப்படின்னா ரீசன்ட் டேஸா ஒரு கண்ட்ரியுமே வந்து இதுல ரொம்ப நல்லா ஷைன் ஆயிட்டு இருக்காங்க. அதை நம்ம வந்து நியூஸ் மூலியமா பாக்குறோம். அந்த மாதிரிதான் அவங்களும் பாத்துருக்காங்க. சோ அதுல இவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்காக குறிப்பிட்ட ஃபண்டுமே ரைஸ் பண்றாங்க. ரைஸ் பண்ணி அதை முழுக்க முழுக்க இதுக்காக மட்டும்தான் செலவு பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு பட்ஜெட் போட்டு அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இது எல்லாமே அந்த கஸ்டமர்ஸ், கண்ட்ரி, அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் இணைக்கிற ஒரு விஷயம் டிஜிட்டலைஸ் அப்படின்ற விஷயம் தான். சோ ரெண்டுமே கரெக்டா போயிருச்சு அப்படின்னா இவங்களோட பேருமே அந்த புக்ல கண்டிப்பா வந்துரும். நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா கண்ட்ரீஸ்மே, அதாவது ஈஸ்ட், வெஸ்ட், சவுத், டெவலப்டு, அண்டர் டெவலப்டு, மிடில் எல்லாருமே வந்து டிரான்ஸ்பர்மேஷன்ற விஷயத்துலதான் இருக்காங்க. சோ இப்ப என்ன அப்படின்னா ஆப்பிரிக்காவை பத்தி ரீசெண்டா பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கிற டிரான்ஸ்பர்மேஷன் வந்து ஒரு வளர்ந்த நாடு கிட்ட கூட இல்ல. சோ அவ்வளவு அழகா அவங்க டெக்னாலஜியை புரிஞ்சுக்கிட்டாங்க, அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அத அடுத்து என்ன இருக்குன்றத படிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதுதான் இங்க நடக்குது. என்ன அப்படின்னா ஏஐ. இப்போ ஏஐ தான் வந்து ட்ரெண்டிங். சோ அதை எஃபிஷியன்டா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுக்கறதுக்காக இன்டெல் வந்து ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்காங்க. அங்க போய் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள வந்து அவங்க ட்ரெயின் பண்றாங்க. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த படிப்பு சதவீதம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது வந்து ரொம்பவே கொஞ்சம் கம்மியா இருக்கு. சோ அத மாத்தணும். அத மாத்தி அங்க இருக்கிற எல்லாருக்குமே இதை சொல்லி கொடுத்து யூஸ் பண்ண வைக்கணும். செக்டார் ஆகட்டும் இல்ல பர்சன் ஆகட்டும் எப்படி கொண்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்றத இவங்க ரெண்டு பேருமே முடிவு பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. சோ எந்த பீப்புள் ஈஸியா அடாப்ட் ஆகிறதுக்கு ரெடியா இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள வச்சு முடியவே முடியாதுன்னு சொல்றவங்க கிட்ட போய் பண்றதுக்கான எக்ஸாம்பிளா அவங்கள செட் பண்றாங்க. சோ இதுதான் இந்த விஷயம். ஆப்பிரிக்கா சூப்பரா டெவலப் ஆயிட்டு இருக்காங்க எல்லா விஷயத்திலுமே சரி. கிரிப்டோ.com. சோ இவங்களும் ஒரு ஃபேமஸான கிரிப்டோ அசட் ப்ரொவைட் பண்றவங்க தான். இவங்க ரீசெண்டா யுஏஇல அவங்களுக்கான லைசன்ஸ் வாங்குனாங்க. இப்போ எங்க போயிருக்காங்க அப்படின்னா அயர்லாந்து. சோ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் அயர்லாந்து வந்து ஒரு நோட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது நாங்க இவங்க கிட்ட ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணிருக்கோம். அதாவது நம்ம கண்ட்ரீஸ்ல இவங்களோட சர்வீசஸ் வந்து ஆரம்பிக்க போகுது. எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டா இருந்தீங்க. ஏன்னா இவங்க ரொம்ப ரொம்ப பெரிய கண்ட்ரிஸ் எல்லாமே ஆல்ரெடி வந்து ஆரம்பிச்சு சூப்பரா போயிட்டு இருக்காங்க. சோ அவங்க கூப்பிட்டுருக்காங்க, எங்க கண்ட்ரிக்கு வாங்க, எங்களை வந்து ஹப்பா வச்சு நீங்க செயல்படுங்க, உங்களுக்கு தேவையான சலுகைகளை வந்து நாங்க ஏற்படுத்தி கொடுக்குறோம். சோ ரெண்டு பேரும் சேர்ந்து டெவலப் ஆகும் அப்படின்றதுதான் விஷயம். சோ இது பண்றது மூலியமா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு அவங்க கிட்ட கிளைண்ட்ஸ் இருக்கு, இவங்க கிட்ட கண்ட்ரி பீப்புள் இருக்காங்க. சோ ரெண்டுமே சேர்ந்து ஒரு அழகான விஷயமா உருவாக்கலாம் அப்படின்றது அவங்க மெயின் கான்செப்ட். சோ கிரிப்டோ இண்டஸ்ட்ரி ப்ளூமிங்கா இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதோட எக்ஸாம்பிள் தான் ஒரு கண்ட்ரியுமே ஒரு ஃபேர்மே அவங்க அடுத்த கட்டமா என்ன மூவ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். சோ எல்லா பெரிய ஃபேர்மே உள்ள இருக்காங்க. இன்னும் வராதவங்க வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ சூப்பரா போயிட்டு இருக்கு. எல்லாருமே கத்துக்கிறாங்க, கத்துக்கிட்டு அதை செயல்படுத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதுதான் இந்த வாரத்துக்கான அப்டேட்ஸ் சாம்பியன். ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.